எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சிஎம் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல பேசினது பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கவுண்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க எதுக்கு சட்டமன்றத்துல தேடுறீங்க, மக்கள் மனசுல தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பல கட்சி தலைவர்களுமே வந்து இதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் மனசுல அதோட கட் பண்ணோம் அப்படின்னா ஜோஹோவுடைய நிறுவனரான ஸ்ரீதர் வேம்பு அவர்களை திமுகவின் ஜாம்பி கும்பல் வந்து கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இன்னைக்கு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. மின்சாரத்துறையில எவ்வளோ கடன் இருக்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. ரெண்டு நாள் முன்னாடி சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் செஞ்ச இந்த செய்கை இருக்கு இல்லையா, உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு, இத தாவேகாவுடைய தொண்டர்கள் வேணா எடுத்து பயங்கரமா கொண்டாடலாம். பட் ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பேர் மத்தியில முகம் சுளிக்கிற விஷயமா தான் இருக்கு. ஒரு முதலமைச்சர் இப்படி எல்லாம் பண்றாரே, இதெல்லாம் தேவையா, இந்த குட்டி கதை கன்றாவி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு ஏற்கனவே சட்டமன்றத்துக்கு வெளியில வந்து உதயநிதி அவர்கள் எல்லாம் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு திருவாரூர்ல வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்குது. முன்னாள் அமைச்சர் மதிவாணன் அவர்களுடைய இல்ல விழாவில் கலந்துக்கிறாரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அதுல மேடையில ரொம்ப உருக்கமாவே பேசியிருக்காரு. இந்த மாதிரி உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சட்டமன்றத்துல தேடிங்களாமே, நீங்க ஏன் சட்டமன்றத்துல தேடுறீங்க, மக்கள் மனசுல தேடுங்க. எங்கே காணும், உங்க அப்பாவை காணும் இத சொல்லி இருக்கிறார். அப்போ அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பைத்திருக்கிறார். அதே மாதிரி எம்.கே. ஸ்டாலின் கையெழுத்து போட்டார் இல்லையா, மகளிர் உரிமை தொகை, கலைஞர் காப்பீட்டு திட்டம், அந்த மாதிரி பல திட்டங்கள்ல என்னோட பேர் பொறிச்சிருக்கு, மக்கள் மனசுல நான் ஆழமா பதிஞ்சிருக்கேன், அங்க போய் தேடுங்க அப்படின்னு ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு மூமெண்டா வந்து பேசியிருக்காரு. அந்த காணொலி படு வைரலா இருக்கு. அதுலயும் ஹைலைட் என்னன்னா, சில தாவேகாவினரே வந்து இது ரொம்ப எமோஷனலா தான் இருக்கு, ட்ரோல் பண்றதை தாண்டி அவர் பேசுறதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு பார்த்தா, கல்லுக்குள் ஈரம்ன்ற மாதிரி இவனுங்களுக்குள்ளேயும் ஈரமா இருக்கு பாத்துக்கோங்க. எல்லாரையும் அசிங்கமா தான் பேசுவாங்க, இவங்களே எடுத்து போடுற அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா. அது மட்டும் இல்லாம இவர் பேசுற இந்த விஷயத்த இவரோட கூட்டணி அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா, திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது சிபிஎம் ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகள் போன்றவங்கெல்லாம் அதை பெருசா ரசிக்கல அப்படின்னு சொன்னா. ஏற்கனவே சில தலைவர்கள் வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னாலும், குறிப்பா திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. அதுல இந்த அரசு இருக்கு இல்லையா, தாவேக அரசு இருக்கு இல்லையா, இவங்க அறிவிச்ச அந்த தங்க மோதிரம், குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் போடுறோம், அதுக்கு கிட்டத்தட்ட வந்து 750 கோடி பக்கமா வந்து கொட்டேஷன் சொல்லியிருக்காங்க. இது தேவையா? ஏன்னா குழந்தைங்களுக்கு போடுற அந்த 1 கிராம் மோதிரம் அதுங்க குழந்தைங்க சீக்கிரமா வளர்ந்துரும், இது தேவையில்லாதது, அரசு வந்து இதை கைவிடணும், நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்றதுக்காக கடன் சுமையில இருக்கக்கூடிய நேரத்துல இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. அதோட சேர்த்து முதலமைச்சருடைய இந்த அநாகரிகமான செயலா இருக்கு இது. இந்த மாதிரி அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் வந்து மரபுக்கே சரிப்பட்டு வராத விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை நேத்தே போட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர்களும் அதே கல்யாண வீட்டுல மேடையிலும் பேசியிருக்காரு. முதல்வர் அவர்கள் பேசின பேச்சு வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் வந்து இந்த மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி வெறும் ரீல்ஸ்க்கான கண்டென்ட்டா விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதான் வந்து இன்னைக்கு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னைக்கு காலையில சுட சுட வந்த செய்தி என்ன அப்படின்னா, முன்னாள் அமைச்சரான ஏவா வேலு வீட்டுல வந்து ரெய்டு நடக்குது அப்படிங்கறதுதான் வந்து இன்னைக்கு பரபரப்பான செய்தியா காலங்காத்தாலே இருந்துச்சு. டிவிஎஸ்சி வந்து இவரு அமைச்சரா இருந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறையில இருந்தாப்ல, அங்க அரசு அதிகாரிகளோட உடந்தையோட வந்து பல ஊழல் செஞ்சதாக சில ஆவணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அறப்போர் இயக்கம் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இவருடைய சென்னை மற்றும் திருவண்ணாமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய அலுவலகம், காரு, வீடுன்னு எதையும் விட்டு வைக்கல, இங்க வந்து ரெய்ட் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது செய்தி. இதுக்கு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் 2 நாள் முன்னாடி வந்து ஏவா வேலு அவர்கள் முதலமைச்சரை வந்து கேள்வி கேட்டாரு. அதனாலதான் இந்த மாதிரி வந்து எங்க மேல அடக்குமுறையை பாய்க்கிறாங்க, பொய்யான தகவல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் எத்தனை அமைச்சர்கள் இந்த லிஸ்ட்ல வரப்போறாங்க அப்படின்னு தெரியல. ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயும் இந்த மாதிரி இருக்கு.
ஏன் வந்து செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கை வந்து இன்னும் கைது பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கு. லிஸ்ட்ல பல அமைச்சர்கள் லைன்ல நிக்கிறாங்க, கிழக்கத்துலதான் இருக்காங்க திமுகவினர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மின்சாரத்துறையில நடந்துட்டு இருக்கு, என்ன கடன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது நேற்றே சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில வந்து ஒரு பிரஸ் மீட்டை வச்சு PPT பிரசன்டேஷன்லாம் போட்டு அவர் வந்து மின்சாரத்துறையில என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு, என்னென்னலாம் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. அதுல 31/3/2020 நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட தொடர்புடைய மற்ற நிறுவனங்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 2,41,130 கோடி வந்து கடன் இருக்கிறதா வந்து அந்த வெள்ளை அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அதோட வரவிருக்கும் ஆண்டுக்கான திட்டமிட்ட வருவாயாக 1,43,413 கோடி இருக்கு. அது இல்லாம வந்து செலவினம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு திட்டமிடப்பட்டிருக்குன்னா 1,41,740 கோடி அப்படிங்கிறது மதிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மின் நுகர்வோரோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 351 லட்சம் பக்கமா உயர்ந்திருக்கு. இதுல வீட்டு உபயோகம் மட்டும் செய்யறவங்க அப்படிங்கிறது 250 லட்சமாக இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்திருக்காரு. அதுல சில புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்திருக்காரு. கடந்த 25 வருடங்களா வந்து என்ன மாதிரியான இன்கம் ஃப்ளோ அண்ட் எவ்வளவு செலவினங்கள் இருக்கு இந்த துறையில அப்படிங்கிறது கொடுக்குறாரு. எவ்வளவு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, ஒரு நாளுக்கும் நம்ம பயன்படுத்துறதுக்கான ரிக்குவயர்மெண்ட் என்ன இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து சில இடங்கள்ல எல்லாம் வந்து ஊழல் நடந்திருக்கிறதையும் வந்து அவர் தெளிவுபடுத்துறாரு. அதோட வந்து 25 வருஷங்களுக்கு எவ்வளவு மாதிரியான பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதுல கடைசியா 2021 இருந்து 26 வரைக்கும் வருவாய் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 4,97,996 கோடியாவும், செலவு அப்படிங்கிறது 5,32,443 கோடி அப்படிங்கிறது பற்றாக்குறை, அதாவது டெபிசிட் வந்து 34,447 கோடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. இதுல வந்து பல டிரான்ஸ்ஃபார்மர் வழங்குறதுல ஊழல் நடந்திருக்கு, தேவையில்லாத செலவினங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. குறிப்பா அந்த பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற விவகாரம் இருக்கு இல்லையா, அதை பத்தி இன்னைக்கு CTR பேசியிருக்காரு மேடையில. என்ன அப்படின்னா சில இடங்கள்ல வந்து பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்ல வாங்கியிருக்காங்க, அப்படி ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க, உடனே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறத மேடையிலேயே பேசியிருக்காரு. இதுக்கு கவுண்டர் கொடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இது திமுக காரங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா, பிரச்சனையில இருந்த மின்சாரத்துறையை கிட்டத்தட்ட வந்து, ஏன்னா அவங்க சொல்றது 2016-21 வந்து டெபிசிட் வந்து 58,000 கோடி பக்கமா இருந்துச்சு, நாங்க அதை குறைச்சிருக்கோம், அதனால வந்து எங்க பீரியட்ல மின்சாரத்துறையை நாங்க நல்லா தான் நடத்தி இருக்கோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு செந்தில் பாலாஜி அவர். இதைத்தான் திமுகவும் எடுத்து பேசிட்டு இருக்கு. ஏன்னா நல்லது பண்ணா பாராட்டினா ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹோவோட CEO ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. இவரை திமுகவோட ஜாம்பி கும்பல் வந்து நேத்துல இருந்து கடிச்சு குறண்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நேத்துக்கு இவர் ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவர் ஒரு பள்ளி ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு, அதாவது கலைவாணி கல்வி மையம் அப்படிங்கிற ஒரு பள்ளியை வந்து அவர் இருக்கக்கூடிய தென்காசி பகுதியில ஆரம்பிக்கிறதுக்கான NOC அப்படிங்கிறது முந்தைய பீரியட்ல வந்து கிடைக்கல, தாவேக ஆட்சி வந்த பிறகு வந்து ரொம்ப ஈஸியா அது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பாராட்டி ஒரு ட்வீட்டை போட்டாரு ஸ்ரீதர் வேம்பாவு. இது பொறுக்காம திமுகவோட ஜாம்பி கும்பல் என்ன பண்ணுது, அவரை போட்டு பொறாண்டிட்டு இருக்கு, நீங்க வந்து பச்சோந்தி மாதிரி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட சங்கி மங்கின்னு என்னென்னவோ பேச அதுக்கு அவர் வந்து விளக்கம் கொடுத்துருவாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல கல்வி மையம் அமைக்கிறதுக்காக கலைவாணி கல்வி மையம் அப்படிங்கிறது இலவசமாக 2 பள்ளிகள் அமைக்கிறதுக்காக, ஒன்னு தென்காசி, இன்னொன்னு வந்து தேனி கிராமப்புறத்துல இருக்கு. தேனி பள்ளியில முதல்ல ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தான் வந்து நடத்தி வந்தாரு. தடையில்லா சான்றிதழ் வாங்குறதுக்காக மாநில அரசு அதிக பணம் கேட்டதுனால பள்ளியை வந்து அவர் மூட வேண்டி இருந்துச்சு. சோ பணம் கட்டாம வந்து NOC வாங்க முடியாது இந்த ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இதை வேணா நடத்துறீங்களா அப்படின்ற அந்த அதிகாரி வந்து இந்த ஜோஹோ நிறுவனத்திடம் கேட்க, சரி இவங்க ஏற்கனவே அறக்கட்டளை மூலமா சில பள்ளிகள் நடத்துறாங்க, தேனியில இந்த பள்ளிகளுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கப்பட்டுச்சு, அதோட சேர்த்து இவர் வந்து தென்காசியில ஆரம்பிக்க புதிய கட்டடம் கட்டுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா DTCP அப்ரூவல்லையும் வந்து பிரச்சனை பண்ணதாக வந்து சொல்லப்படுது. சோ இதனால வந்து தாமதங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி முந்தைய அரசு வந்து சில குற்றச்சாட்டுகளை ஜோஹோ
உடைய ஸ்ரீதர் வெம்பு அவர்கள் வைக்கிறாங்க. இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாம்பி கும்பல் வந்து கத்திட்டு இருக்கு. அதுல தாவேகா ஆட்சிக்கு வந்ததும் அந்த என்ஓசி வந்து எங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு, இது வந்து ஒரு நல்ல மூவ், இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் ட்வீட் போட, இவங்க அவரை போட்டு பயங்கர அட்டாக் மோட்ல நீ ஒரு சங்கி, நீ இப்படி அப்படின்னு சொல்லி பேசவும், நான் வந்து உழைச்சு முன்னுக்கு வந்தவன், உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்வீட் போட்டிருக்காரு. இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியமா ட்வீட் போட்டிருக்காரு பாத்துக்கோங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு, ஊருக்குள்ள 1000 பிரச்சனை நடந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் தலைதறிக்க வேலை பார்த்தாலும் இந்த தாவேகாவோட இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸோட உலகமே தனி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு 300க்கும் மேற்பட்ட இந்த பஸ்ஸை வந்து துவங்கி வைக்கிற விழால வந்து சிஎம் அவர்கள் கலந்துகிட்டாங்க. விஜய் அவர்கள் அதுல ஒரு பஸ்ல ஏறி பயணம் பண்ணி டிக்கெட் சில்லறை கொடுத்து வாங்கி அவர் வந்து ஒரு ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. இதைத்தான் மகிழ்ச்சியா வந்து தாவேகாவினர் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களோட உலகம் அப்படிங்கிறது அவரோட கியூட் மூமெண்ட்டை ரசிக்கிறதா மட்டும்தான் இருக்கு. ஏன்னா வந்து இவர் பஸ் துவங்கி வச்சது இதெல்லாம் ஓகே தான். ஆக்சுவலா இந்த பஸ் துவங்கி வைக்க வேண்டியது எப்ப அப்படின்னா 2 நாள் முன்னுக்கு அவரோட பிறந்த நாள் விழாவன்று இந்த பஸ் எல்லாம் வந்து துவங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனா இவரு சொன்ன நேரத்துல செய்யாம 2 நாள் தள்ளி போட்டு செஞ்சதுனால வெளியூர்ல இருந்து வந்த ஓட்டுநர்கள்லாம் தங்க முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முன்னாள் அமைச்சரான அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. 3 நாள் முன்னாடி செய்ய வேண்டியதை தான் இப்ப செஞ்சிருக்காரு அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்க, இவங்க வந்து பஸ்ல போனதை திமுகவோட கம்பேர் பண்ணி போட்டா அதிமுக என்ன பண்றாங்க அப்படின்னா, இதே மாதிரிதான் பஸ் துவங்கி வச்சுட்டு ஆந்திரால வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்களும் மற்றும் வந்து பவன் கல்யாண் அவர்களும் வந்து அந்த பஸ்ல ரைட் பண்ணுவாங்க, போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து போடுறாங்க. இது கூட ஒரிஜினல் இல்லையா, இதை கூட நீ காப்பி அடிச்சுதான் செய்றியா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கு அரசியல் களத்தோட அப்டேட்டா இருக்கு. மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.